inspiring. Thank you so much. Ladies and gentlemen, today we are truly honored to have with us a distinguished legal professional whose career stands as a reflection of experience, integrity, and service. Our chief guest has over 3 decades of experience in the field of law with extensive practice across criminal law, civil law, constitutional matters, debt recovery, landlords, arbitration, and public interest litigation. He has represented matters before High Court, tribunals, and statutory authorities across India and is widely represented for his clarity of thought, strong legal insight, and professional ethics. Academically, he holds an integrated law degree, a master's in law, specialized training in the intellectual property rights, and doctorate in corporate social responsibility, reflecting a rare balance of legal excellence and social responsibility. Since January 2021, he has been serving as a senior standing counsel for the Government of India at the Honorable High Court of Madras, a role that speaks of the trust placed in his knowledge and integrity. Beyond the courtroom, he has contributed significantly to resolving long-pending cases, supporting institutions, and engaging in social and environmental initiatives. Ladies and gentlemen, we are privileged to have such an accomplished personality grace this occasion as our chief guest. Please join me in giving a warm and respectful welcome to our chief guest, Dr. P. G. Santosh Kumar, Senior Standing Counsel for the Government of India. Welcome you, sir. Coinage of IT. The writers hub not in. Who's a writer? எழுதுறவங்க எல்லாருமே ரைட்டர் தான். சின்ன குழந்தையில முதல்ல ஒரு பேப்பரையும் பேனாவும் பார்த்த உடனே அந்த ஒரு குழந்தை வந்து 1 வயசு 2 வயசுக்கு வந்து அதை வேகமாக கிராக் பண்ணி தன்னுடைய மனசில் தோன்ற எண்ணங்களை படம் வடிவமாக, ஏன்னா அதுக்கு எழுத்து வந்து வடிவம் அது எழுத தெரியாது, அந்த பென்சிலையோ கிரையானையோ பிடிக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தியும் கிடையாது. ஆனால் it reproduces something which is bouncing out of his mind. அந்த குழந்தையோட மனசில் தோன்ற என்ன வெளிப்பாடை வந்து அந்த பேப்பரில் வந்து அது பட வடிவமாக அது பிரதிபலிக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வர்றப்ப ஒரு பொம்மையை அது வந்து வரைஞ்சி காட்டும். எப்போ மொழி பிறந்தது, எழுத்துக்கள் எப்போ பிறந்தது, முதல் மனித இனம் தோன்றின உடனே இன்னொருத்தரை எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்க? பை சைன் லாங்குவேஜ், ஒலி வடிவம். அதுக்கு பிறகுதான் எழுத்து பிறந்தது. ஸோ இமேஜின் தொல்காப்பியம்னு நமக்கு ஒரு ஓல்டஸ்ட்டு ஒரு டாக்குமெண்டட் ஒரு இலக்கணம் கிடைச்சப்போ அதுக்கு முன்னாடி அழிஞ்சு போன விஷயங்களை யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் வந்து பதிவு பண்ண முடியாம அது கால ஓட்டத்தில் அது வந்து சிதைந்து அழிந்து நம்மளை விட்டு மறைஞ்சு போன பெரிய சிந்தனை பொக்கிஷங்கள். ஒரு திருவள்ளுவர் வந்து 1330 குறளை வந்து ஒரு ஓலைச்சுவடியில் ஒரு எழுத்தாணியில் பதிச்சார். அது எந்த பீரியட்னு நம்மளால சரிவர சொல்ல முடியாது. ஏன்னா திருவள்ளுவருடைய காலத்தை 3-4 நூற்றாண்டுகளுக்கு சொல்லுவாங்க. இப்போ பிறந்தாரு, அப்போ பிறந்தாரு, இங்கே இருந்தாரு, மயிலையில் இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணி யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி நினச்சி பாருங்க, ஒரு ஆதி மனிதன் வாழ்ந்தப்போ, அவன் குகையில் வாழ்ந்தப்போ அங்கே ஒரு பெயிண்டிங்கை அவன் வந்து ட்ரா பண்ணான். அவனுடைய எண்ண வெளிப்பாட்டையும் அவனுடைய சிந்தனையையும் அவன் வந்து ஓவியமாக தீட்டி அதை அந்த ஓவியத்தை செதுக்கப்பட்ட அந்த குகை ஓவியங்களில் அதிலிருந்து மனித இனம் எப்படி
டிவால்வ் ஆச்சு, அப்படி எப்படி பெருகி வந்தது, எப்படி கலாச்சாரம் ஓங்கியதுன்றது அது மூலமாக நம்ம கற்றுக்குறோம். ஸோ ஒவ்வொரு ரைட்டரும் அவங்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து அது ரெஜிஸ்டர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாதான் வந்து அது பிற்கால சந்ததிகளுக்கு பயன்படும். ஸோ ரைட்டர்ஸ் ஹப் is going to support a great cause. I bless you. I pray to God that it has to grow big. God bless you.